வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு மூத்த குடிமக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் மற்றும் சேவைகளை எல்லாம் வழங்கி வருகிறது. அதை எளிமையாக்குவதற்காக ஒரு சிறப்பான திட்டத்தை உருவாக்கி இருக்காங்க. இதன் மூலமாக வீட்டில் இருந்து கொண்டே அரசின் அனைத்து நலத்திட்டங்களையும் நிதி உதவிகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன திட்டம் அப்படிங்கிற கூடுதலான விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுசா தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, தமிழ்நாடு அரசு மூத்த குடிமக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் மற்றும் சேவைகளையும் மருத்துவ உதவிகளையும் வழங்கி வராங்க. இருப்பினும் அவர்கள் அரசின் சேவைகளை பெறுவதற்கு அரசு அலுவலகங்களுக்கு நேரடியாக செல்லும் நிலை இருக்கிறது. ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் காரணமாக அவர்களால் அரசு அலுவலகங்களுக்கு நேரடியாக சென்று மனு கொடுக்கவோ அல்லது விண்ணப்பிக்கவோ முடிவதில்லை. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை சார்பில் மூத்த குடிமக்களுக்கு கைபேசி செயலி, அதாவது சீனியர் சிட்டிசன் மொபைல் ஆப் உருவாக்கப்பட்டுள்ளது. இச்செயலியின் செயல்பாடுகளை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்த செயலியில மூத்த குடிமக்களுக்கு என்னென்ன சேவைகள் கொடுக்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய முதியோர் இல்லங்களின் விவரங்கள் எல்லாம் இந்த செயலியில தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அதோடு அவசர தேவைகளுக்காக மருத்துவமனைகள், மக்கள் மருந்தகங்கள் மற்றும் அதனுடைய விவரங்களும் உங்களுக்கு இதில் கிடைக்கும். மாவட்ட சட்ட சேவைகள் ஆணையம் மற்றும் அதிகாரிகளினுடைய விவரங்கள் எல்லாமே இந்த செயலியில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் மாற்று மருத்துவமனை விவரங்களும் இதில் கிடைக்கும். மூத்த குடிமக்களுக்கான மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள் என்னவெல்லாம் இருக்கு, அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அத்தனை தகவல்களும் இந்த மொபைல் ஆப்பில் கொடுத்திருக்காங்க. அதோடு மூத்த குடிமக்களுக்கு தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதற்காக உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியம் பற்றிய விவரங்களும் அதில் கொடுத்திருக்காங்க. மேலும் மூத்த குடிமக்கள் தங்களுடைய குறைகளை எல்லாம் தெரிவித்திடும் வகையில் இந்த செயலியை உருவாக்கி இருக்காங்க. இதில் ஹெல்ப்லைன் நம்பர்ஸும் கொடுத்திருக்காங்க. மேற்படி மூத்த குடிமக்கள் கைபேசி செயலியினை மூத்த குடிமக்கள் தங்களுடைய திறன்பேசி, அதாவது ஸ்மார்ட் போன் மூலமாக பிளே ஸ்டோரில் சென்று டவுன்லோட் செஞ்சு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது மூத்த குடிமக்களுக்கான வலைதளமான சீனியர் சிட்டிசன் TN social welfare.tn.gov.in அப்படிங்கிற வலைதளம் மூலமாகவும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வலைதளத்தின் முகவரியை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். இது குறித்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்புகளை வெளியிட்டு பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். இந்த செயலியை மூத்த குடிமக்கள் பயன்படுத்தி கொண்டு அரசின் நலத்திட்டங்களை எளிதாக பெற்றுக்கொள்ளுமாறு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. மேலும் இதன் முக்கியத்துவத்தையும் மூத்த குடிமக்கள் செயலி, அதாவது சீனியர் சிட்டிசன் மொபைல் அப்ளிகேஷனை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு பொதுமக்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.